என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நாம் பேசி ஆகிவிட்டது. மனிதன் என்று பிறந்துவிட்டால் நோய் வரக்கூடாது, டாக்டரிடம் செல்லக்கூடாது. காலமெல்லாம் அவன் ஆரோக்கியமாக இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், குடும்பத்தினரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன்னுடைய சுற்றத்தாரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், ஏன் உலக மக்களையே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை நாம் அடைய வேண்டுமானால் யோகாசனம் பழக வேண்டும். யோகாசனம் பழகினால் உலக மக்களுக்கு சேவை செய்யலாம். உலக மக்கள் எல்லோரும் அவர்களை அறிந்து கொள்வார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு 2 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். நிவேதிதா, இளமதி. 11 வயது, 9 வயது, 6ஆம் வகுப்பு, 5ஆவது வகுப்பு. அவனுடைய ஆசிரியர் அருண் மற்றும் மனோகர் அவர்கள் அங்கே அறந்தாங்கியில் பதஞ்சலி யோகா மையம் அறந்தாங்கியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வைத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக 2 மாணவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் கண்ட பேருண்ட ஆசனம், கடுமையான ஆசனம், அதை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். ஆசிரியர் அற்புதமான ஆசனங்களை மாணவர்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஆசனத்தை கற்றுக் கொடுப்பதோடு ஆரோக்கியத்தையும் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். என் அருமை மாணவிகளே, நீங்கள் இப்பொழுது இந்த கண்ட பேருண்ட ஆசனத்தை நீங்கள் செய்யுங்கள், பார்க்கலாம். இந்த ஆசனம் செய்யக்கூடிய குழந்தைகளின் முகத்தை கவனியுங்கள். எந்த விதமான இறுக்கமோ கஷ்டமோ பல்லை கடித்து கொண்டோ கண்ணை மூடிக்கொண்டோ ஏதாவது செய்கிறார்கள் என்று பாருங்கள். அது எதுவுமே இல்லாமல் செய்கிறார்கள். அந்த இறுக்கமே இல்லாமல் செய்கிறார்கள், கஷ்டமே இல்லாமல் செய்கிறார்கள் என்றால் அதுதான் சாதனை, யோக சாதனை என்று பொருள். சாதனை செய்கிறார்கள். சாதனை செய்தால் நாம் வேதனையிலிருந்து தப்பிக்கலாம். நாம் மேல் நோக்கி வளர்வதற்கு இது உத்வேகத்தை நமக்கு தரும். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். அப்படியே படே நன்றாக மூச்சை இழுத்துக்கொண்டே மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். இவைகளெல்லாம் ஒரே நாளில் வந்து விடாது. இதற்கு சலபாசனம் 2 காலையும் தூக்கி பழக வேண்டும். அந்த சலபாசனம் நல்ல முழுமையடைந்த பிறகு ஆசிரியரை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக காலை தரையை தொடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த தரையை தொட்டு ஒரு 15-20 நாள் ஆன பின்புதான் கால்களை பிடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அவசரப்பட்டு தரையை தொடுவதோ அல்லது நாமவே முயற்சித்து தரையை தொடுவதோ கூடாது. ஆசிரியர் உதவி இல்லாமல் இந்த ஆசனத்தை நாம் பழகக்கூடாது என்பதை நான் கண்டிப்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோ கடினமான ஆசனம். இதன் பலன்களோ அதிகம். முதுகெலும்பு பலப்படும், கழுத்தெலும்பு பலப்படும். ஏன் ஜீரண கருவிகளை பாருங்கள், நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன. முதுகெலும்பு L4 L5 உள்ள பிரச்சனைகளெல்லாம் நீக்கப்படும். மெதுவாக இறக்குங்கள். இதை படிப்படியாக பழக வேண்டிய ஆசனம், ஒரே நாளில் பழகக்கூடிய ஆசனம் அல்ல. என் அருமை மாணவர்களே, இப்படி ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். நேராக படுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள், கவனித்து நீங்கள் பழகலாம். எத்தனை வளைவு நெளிவு சுழிவுகள் பாருங்கள். முதுகெலும்பு வளைக்கப்பட்டிருக்கிறது, தொடை வளைக்கப்பட்டிருக்கிறது, கால் வளைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அவருடைய முகத்தில் இதனுடைய கடுமை தெரியவே இல்லை.
அதைத்தான் நீங்கள் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். அப்படியே கொஞ்சம் கீழே இறங்குமா பொண்ணு, கொஞ்சம் கீழே இறங்கு. இன்னும் இறங்கு. கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளிப்போ, இந்த பக்கம் தள்ளிவா. இப்போ காலை போட்டு 2 காலையும் முன்னால் இழுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். கால் 2 முன்னால் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்சால் பண்ணலாம், இல்லை விட்டுறலாம். சரியா? போடு. முதல்ல விஜயராஜன் வா, கன்வர்மெண்டாசனத்துக்கு வா. அப்படி வச்சுக்கோ. அப்படி ஒவ்வொரு காலாக முன்ன வை. சேர்த்து ஏன் பிரிக்காத, காலை சேர்த்து வந்தாச்சு. கால் சேரு, பெருவரில் சேருப்பா. அதில் ஒரு அற்புதமான அடுத்த படி, உச்சங்காலிலிருந்து உள்ளந்தலை வரைக்கும் உள்ள அத்தனை நாடிய நரம்புகளும் இழுக்கப்படுகின்றன. கலையுங்கள். அப்படியே மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள், பார்க்கலாம். இவர்களுக்கெல்லாம் நோய் என்பதே வராது. டாக்டரிடம் செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படாது. மெதுவாக கலையுங்கள். ஆசனத்தை மட்டும் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, ஆரோக்கியத்தையும் இந்த ஆசிரியர்கள் இவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நேராக எழுந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். மேட்டை சரி பண்ணு. பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியோர்களை, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். இவையெல்லாம் அபூர்வமாக செய்யக்கூடிய ஆசனங்கள். தொடர்ந்து பழகினால்தான் இது போன்ற ஆசனங்கள் வரும், இல்லைன்னா வராது. அதில் ஆர்வம் இருந்தால்தான் வரும். வலுக்கட்டாயப்படுத்தி இந்த ஆசனங்களை எல்லாம் கொண்டு வர முடியாது. சில பேருக்கு முதுகெலும்பு விரைப்பாக இருந்தால் வரவே வராது, அதெல்லாம் விட்டுறணும். கொஞ்சம் 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 கொஞ்சமாக நான் சொன்னபடி ஆசனங்களை கொண்டு வரணுமே தவிர ஒரே நாளில் இழுத்து பிடிச்சி மடக்கி கொண்டால் அவர்களுக்கு சிரமங்கள் ஏற்படும். எலும்புகள் நொறுங்கிவிடும், அல்லது பிடிப்பு ஏற்படும். மாணவர்களுக்கு ஆசனத்திலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டுவிடும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து நாம் ஊறுகாயை ஒரு நாள் போட்டு சாப்பிடுவதற்கும் தானாக ஊறி சாப்பிடுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே போல் உடலுக்கு தக்கபடி மெதுவாக ஆசனங்களை கற்றுக் கொடுத்து முழுமைப்படுத்த வேண்டுமே தவிர வற்புறுத்தி கட்டுப்படுத்தக்கூடாது என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே மாணவ பருவத்திலேயே இந்த ஆசனங்களை கற்றுக் கொடுத்து அதன் பின் மற்ற அற்புதமான ஆசனங்களையும் பழகி அவர்கள் என்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துகிறேன். வணக்கம். இந்திய நாட்டின் வரலாறு. இந்தியா என்ற இந்த நாட்டுக்கு வரலாறு எழுதுவது என்பது ஒரு தீபகற்பத்தின் வரலாற்றினுடைய தொடக்கமாகத்தான் இருக்க வேண்டும். தீபகற்பம் என்றால் 3 கடலும் சூழ்ந்து இருக்கின்ற இந்து மகா சமுத்திரம், அரபிக்கடலும் வங்கக்கடலும் சூழ்ந்து இருக்கின்ற 3 புறங்களும் கடலால் சூழப்பட்ட தீபகற்பமாக இருக்கின்ற தென்னகம். அந்த தென்னகத்திலே கிருஷ்ணா நதி பள்ளத்தாக்கிலே இருந்தோ அல்லது காவிரி நதி பள்ளத்தாக்கிலே இருந்தோ அல்லது வைகை கரையிலே இருந்தோதான் இந்திய நாட்டினுடைய வரலாறு எழுதப்பட வேண்டும்.